நண்பர்களே, இன்னைக்குள்ள கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புடிச்ச டாபிக்கும், பிடிக்காத டாபிக்கும் லைக் கம்யூனிகேஷன் ஓகேவா? கம்யூனிகேஷன் தான் நெறைய பேத்துக்கு வந்து ஒண்ணு சேர்க்கிறது, பிளஸ் நெறைய பேத்துக்கு பிரிக்கிறது. லைக் லைஃப்லயும் சரி, ஜாப்லயும் சரி. எப்படின்னா, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலேங்கிறத வந்து நம்ம வந்து மிஸ்ப்ரொனன்சியேஷன் பண்ணா கூட அது வந்து ப்ராப்ளமா தான் மாறி கொஞ்சம் வந்து சேரும். இத ஏன்டா இன்னைக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு சொன்னா, "டேய் கம்யூனிகேஷன் பத்தி பேசுடா. லைக் அது வந்து கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு இம்பாக்ட்டா இருந்துச்சு. நெறைய பேத்துக்கு அது வந்து பேரியரா இருக்கு. அத பத்தி பேசுடா" அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். லைக் நான் வந்து நெறைய யோசிப்பேன். பட் ஆனா அத வந்து என்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இ அ அதான் பாத்ரூம்ல நின்னு இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி நான் பேசுவேன். ஆனா வெளிய வந்து பேச மாட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் மைண்ட்ல நெறைய யோசிப்பேன். பட் ஆனா வெளிய சொல்ல முடியாது. லைக் திக்கி பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா வந்து மும்பை போயிருந்தேன். லைக் ஐவி ட்ரிப் மாரி போயிருந்தோம். அதுல வந்து என்எல்சில பேச சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து அழியாத பேரா மாறிடுச்சு. ஸோ அது வந்து என்னன்னா, அ மும்பைல என்எஸ்சில அங்க ஒரு மைக் குடுத்து பேச சொன்னாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்க்கு நான் வந்து ஐ எம் காளிராஜ்ன்னு சொல்லாம, ஐ எம் ஃப்ரம் காளிராஜ்ன்னு சொல்லிட்டேன். லைக் எப்படின்னா, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லாம, ஐ எம் ஃப்ரம் காளிராஜ்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரி அன்னைக்கு டேயே டல்லா போச்சு. பிளஸ் அது வந்து ஒரு நிக் நேமா மாறிடுச்சு. "டேய் ஐ எம் ஃப்ரம் காளிராஜ்" அப்படின்னு. கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. ஸோ இதுல வந்து என்னன்னா, நிக் நேம் சேஞ்ச் ஆனத தாண்டி லைக் அது வந்து அந்த பதட்டம் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்ல. ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. இப்ப கூட நானு இத சொல்றேன்னா, லைக் இந்த ஃபியர் போணும். ஐ அம் ஃப்ரம் காளிராஜ்ன்னு என்ன இனிமேல் கூப்பிட்டாலும் பரவால்ல. பட் ஆனா, அந்த ஐ அம் ஃப்ரம் காளிராஜ்ங்கிறத இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானு 3 இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றப்போ ஒருத்தன் வந்து சொன்னான், "டேய் ஐ அம் ஃப்ரம் காளிராஜ் மட்டும் சொல்லிறாதடான்னு" அப்படின்னு. எக்ஸாக்ட்டா நான் போயிட்டு என்னோட பேர வந்து ஐ அம் காளிராஜ்க்கு பதிலா ஐ அம் ஃப்ரம் காளிராஜ்ன்னு எக்ஸாக்ட்டா நான் சொன்னேன். இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல. இது கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தப்போ நான் அத அப்படியே சொன்னேன். ஐ அம் ஃப்ரம் காளிராஜ்ன்னு. அன்னைக்கும் எனக்கு சங்கடமா இருந்துச்சு. ஆனா யார்ட்டயும் சொல்லல. லைக் சொன்னா மறுபடியும் இன்னும் திருந்துறியாடா அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு நெனச்சுக்கிட்டு நான் சொல்லவே இல்ல. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் வந்து இது வந்து லைட்டா தான் இருக்கு. நான் வந்து என்னால நான் நெனைக்கிறத என்னால பேச முடியல. ஸோ அது வந்து நெறைய பேத்துக்கு நெறைய விஷயத்துல இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஸோ கம்யூனிகேட் பண்ணுங்க. ஜாலியா பேசுங்க. எவன் என்ன நெனச்சா என்ன சொல்லுங்க? யாரு எவனுமே இங்க ஒழுக்கம் கிடையாது. எப்படின்னா பேசுறதுல. நம்ம இன்னைக்கு ஒண்ணு தப்பா பேசுறோம்னா, இன்னொரு நாள் 2 அ எங்க நம்ம தோல்வியடைறோமோ, அங்க தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு, ஓகே நம்ம மாத்த பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அசிங்கப்பட்டா தான் நம்ம வந்து மாறுவோம். அது வந்து நமக்கு நேச்சராவே இருக்கு. நம்ம வந்து பட்டா தான் திருந்துவோங்கிற மாணிக்கே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா தான் திருந்துவோம். ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா எப்படி சொல்றதுன்னா, என்ன வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்டேஜ் ஃபியர் அதெல்லாம் தாண்டி ஒரு கம்யூனிகேட் எனக்கு இன்கிரீஸ் பண்ண வச்சது என்சிசி தான். லைக் நான் என்சிசில இருந்தேன். பார்த்தா அப்படி தெரியாது. பட் ஆனா என்சிசில இருந்தேன். அந்த 2 இயர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ட்ட என்ன இருக்குங்கிறத நான் அவங்களுக்கு வெளிக்காட்டினேன். லைக் பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி என்னோட ஐடியாலஜி கொஞ்சம் நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அதுல ஒரு சில பேத்துக்கு புடிச்சிருந்துச்சு. அவங்க எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஜூனியர்ஸ். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப பெருசா போகும். ஸோ அதுல எனக்கு நெறைய டிசிப்ளின்னா என்னன்னு எனக்கு அதுல நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. என்சிசி ஏன்டா இவ்வளோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, லைக் காலேஜ்ல வந்து எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா எனக்கு அப்ஸ் மட்டுமே குடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்சிசி மட்டும் தான். லைக் அது வந்து ஒரு நல்ல பேர் குடுத்துச்சு. நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் குடுத்துச்சு. எனக்கு டிசிப்ளின் சொல்லிக் குடுத்துச்சு. லைக் என்ன ஓரளவு ஷேப் பண்ணுச்சு. நான் ஒரு மாரியா இருந்தத ஓரளவு ஷேப் பண்ணுச்சு. பிளஸ் ட்ரிங்க், ஸ்மோக் சைடு அது வந்து போகவே விடல. நான் அந்த பழக்கத்திலே இல்ல. காலேஜ் போனோனா நீ மாறுறன்னு சொன்னாங்க. நான் மாறவே இல்ல. அதுக்கு ஒரு பார்ட் வந்து என்சிசின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆப்வியஸா நான் அதையும் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு ஃபியரோடயே வச்சிருந்துச்சு. ஓகே இத பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. டிசிப்ளின் இருக்கணும். நம்ம ஒரு ஒரு லைக் வந்து நம்ம ஒரு வி ஆர் நாட் அ காமன் பீப்பிள் அப்படிங்கிற மாணிக்கு இருந்துச்சு. ஓகேவா? வி ஆர் நாட் அ சிவிலியன்ஸ் அப்படிங்கிற மாணிக்கு இருந்துச்சு. அதான் சொல்ல நெனச்சேன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து எனக்கு வந்து அதுல கொஞ்சம் பில்ட் ஆச்சு ஆப்வியஸா. ஸோ அதுக்கப்புறம் நெறைய சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் இருந்த வீடியோ வந்து நான் வந்து தொடுபொடியா பேசுவேன். லைக் சிங்கிள் டேக்ல இழுத்து பேசுவேன். அதுல வந்து எனக்கு வந்து மூச்சு வாங்கும். நான் பதட்டத்தோட பேசி, பேசி. இப்போ வந்து எனக்கு அந்த மூச்சு வாங்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு நெனைக்கிறேன். லைக் கம்யூனிகேஷன்ல. அப்புறம் நான் எனக்கு என் மண்டையில இருக்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அ அதையும் நான் கேட்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எதுவும் கம்யூனிகேட் நான் சொல்றது எதுவும் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சேரலன்னா, அது வந்து கம்யூனிகேட் பேரியர் எனக்கு இருக்கு. ஸோ நான் அத வந்து கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இல்லன்னா அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து புதுசா ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து லைக் எஃபோர்ட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. பிளஸ் டைமும் தேவைப்படுது. அத பத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அது எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வரும். நான் என்ன போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வாரத்துலருந்து பார்ப்பீங்க அப்படின்னு. பட் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சுங்கிறத விட முடியாம இருந்துச்சு. எனக்கு வந்து டைம் ஷெட்யூல் இல்ல. நான் ப்ராப்பரா இல்ல. ஸோ அது வந்து நான் வந்து ப்ராப்பரா ஆக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக் மோர் தென் 2 வீக்ஸ்க்குள்ள கன்ஃபார்மா நான் ஸ்டார்ட் பண்ணிருவேன் அந்த ப்ராசஸ. அது பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். யூடியூபர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாணிக்கு இருக்கும். ஆனா, அவைங்க பண்ற மாணிக்கு இருக்காது. நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணுவேன். அதான் சொல்லணும்னு நெனச்சேன் நண்பர்களே. நன்றி, நன்றி, நன்றி. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்குங்க. அதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஓகே. பாய், பாய்.